என்னப்பா மாயம் பண்றீங்களாப்பா? எமுண்டாட்டியும் ரெண்டு உண்டாட்டியும் சேர்ந்து வயிற புடுங்குச்சு. அந்த வேலையும் பாக்குறாளுங்களா? அப்படியா? மகன் பொண்டாட்டிய மாமியா மகபுருஷியான்னு சொல்றான். ஏங்க கட்டி பிடிச்சிங்கல்ல, அதை கட்டி பிடிங்க. மகன் பொண்டாட்டிய மாமியா மகபுருஷி யாருன்னு சொல்லிட்டு போயிட்டு பிரம்மச்சாரி அப்புறம் போயிடுறேன். அப்புறம் ஏன் சுரண்டிட்டு இருக்கீங்க? ஆளு இல்லாதப்ப அவர்தான் சாரி. பிரம்மச்சாரி பிரம்மச்சாரி ஹலோ ஹலோ நீங்களே கூட்டு குத்துங்க. புளிக்குச்சி வேணாமா? புளிக்குச்சி கேட்டா
மாமூட்டாட்டி மாமியா உண்டாட்டி என்னன்னு கேட்டுட்டு பிறந்தாலும் இப்ப நான் புலி குத்திய குத்தவா யார குத்த யாரு முடியுதோ குத்தமா அச்சன் மடன் அது சும்மா எனக்கு இப்பதானே கட்டி குடிக்கிறேன் 5 வருஷத்துக்கு அப்புறம் என்னமோ சொல்றேன் சும்மா என்னை ஆடி பாடி வரவேற்ற நீங்கள் நீண்ட கால வாழ வேண்டும். எனது வார்த்தைகள் ரெண்டுமே உரித்தாங்க. ஓ மகே மொண்டாட்டியம்மா ஏங்க உங்களுக்கு மயனா இருக்கு அந்த அளவுக்கு அவர் ஒண்ணு இல்லையப்பா. டேய் இவ்வளவு வேகமா கட்டி பிடிக்கிறியே என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்னா பொண்டாட்டி நான் முடிக்கிறேன் உங்களோட கேட்கறது. அப்படியா? கல்யாணம் ஆயிடுச்சா? இனிமேல் தான். எத்தனை வருஷம் ஆச்சு? 5 வருஷம் ஆச்சு. குழந்தை இருக்காமா? எங்க இல்லங்க. இது வரல இல்லையா? பெண்ணு அவசரம் தண்ணி போட்டுருக்கா கொஞ்சம் ஜாலியா இருக்கும். இப்படி கட்டி பிடிச்ச இல்ல ரொம்ப சந்தோஷம். நீ வந்துடும். எனக்கு இப்பவே இந்த இடத்துல நீ அதுக்கு பதில் சொல்ல வேண்டியது இல்ல. மகமோட மாமியா ஒரு சில சொல்ல வேண்டியது இல்ல. சொல்ல வேண்டியது இல்ல. இப்பவே ஒன்ன மாதிரி இல்லைனாலும் ஒரு அழகான ஒரு ஆண்மகனை இப்பவே இந்த இடத்திலேயே பெத்து கொடுக்கணும். நானும் 5 வருஷமா முயற்சி பண்றேன் முடிய மாட்டேங்குது. இப்ப பாப்பா சொடுக்க நேரத்துல புள்ள தரையா உங்களுக்கு. இப்பவே இல்ல சோட. அந்த பிள்ளை வேற மாதிரி இருக்கியா? வெள்ளக்கண்ணையில தடவிட்டு அவனை உள்ள அப்படின்னா அவன் வேற மாதிரி தான் இருப்பான். உன்னை மாதிரி எப்படியா இருப்பாரு? அவனும் முடியாமத்தான் ஏறி வரேன். இவனுக்கு எவ்வளவு விளக்கெண்ணை வாங்குறது? யாரு மயப்பாடி? உங்க அப்பா பேர் என்னப்பா? உங்க அப்பா பேர் முத்துகிருஷ்ணன், உங்க அம்மா பேர் ராணியாப்பா? புலிக்குட்டி அப்பா ராணி அம்மா. யாரு புலிக்குட்டி அப்பாவா? புலிக்குட்டி மையன் நான் தான் சொல்லு. புலிக்குட்டி மயன் நான் தான் சின்ன புலி. சின்ன புலிக்குட்டி சொல்லு. சின்ன புலிக்குட்டி. சரி வேற மாதிரி இருக்கு. சரி இப்போ எனக்கு இன்னும் ஒரு அழகான ஆண் குழந்தை இப்பவே ஏய் 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 அக்கறை கூப்பிடக்கூடாது. உங்களுடைய சேர்க்கையினாலே அந்த பெண்மணியால் இப்பவே பெற்று எடுக்க வேண்டும். எங்க மாசம் கழிச்சு இப்பவே எங்க உடனே அப்படியே எங்க 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 9944 716 326 பழைய பீரோ, பழைய இரும்பு பொருட்கள், பழைய காட்டன் துணிமணிகள், இது மாதிரி எனக்கு இப்பவே வேணும். உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய பொருட்களை எனக்கு கொண்டு இப்பவே வாங்க, நல்ல வேணும். விலைக்கு எடுத்துக்கிறோம். வாங்க பழைய போங்க சாமி, உங்களுக்கு வேணா பெருக்க முடியும்போது இந்த பழைய ஆளு நிக்க முடியாது. புத்தகங்கள், இது மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வாங்க, நல்ல விலைக்கு அப்ப வண்டி திரும்பி போனா நான் வந்து படுத்துட்டு நான் பொருட்கள், பழைய காற்று துணிமணிகள், ஓடாத மிக்ஸி, நீ ஓடாத சுத்தாம சைக்கிள், எப்படி வருவாங்க? ஓடாத கிரைண்டர், பழைய கட்டில், நம்ம கிட்ட பழைய பீரோ, இது மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பழைய இரும்பு பொருட்கள், பழைய துணிமணிகள், இல்லையா, பழைய குழந்தை காட்டன் மட்டும் துணிமணிகள், இது மாதிரி ஒண்ணுக்கும் உதவாம உங்க வீட்டுல இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு வாங்க, நல்ல அந்த அழுக்குறாங்க வர இந்த இடத்துல ஓடாத ஒண்ணு மிக்ஸி, ஓடாத கிரைண்டர், உங்க வீட்டுல வேஸ்டா இருக்கக்கூடிய பொருட்களை கொண்டு செல்ல போனா பொறுப்பு தொட்டு கள்ளி கொண்ட மண்ணுக்குள்ளே இருந்தடி எனக்கு
நம்ம கூப்பிட்டு வச்சு அடிக்கிற மாதிரி இருக்கேன். நம்ம இடத்துக்கு ஒரு மாமுனி யார் இவன்? அவர்தான் நாரதன். ஏன் இப்படி வருது? அதுதான் பிரேக் இல்லாத வேண்டிய அப்படிதான். நல்லது இல்லையே. அவக்கும் தம்பி அந்த பக்கம் தான் போகல போவாங்க. இன்னைக்கு அதோட நின்றாப்ல. சரி, வரவேற்பு கொடுக்கணும். நீங்க கொடுத்துட்டேன். கொடுக்கவா? தலைவா தவ புதல்வா வருகவே உந்தன் நாமரை நான் பணிந்து வாழ்கவே. தலைவா தவ புதல்வா வருகவே உந்தன் நாமரை நான் பணிந்து வாழ்கவே. நிலையான மகள் உந்தன் தமிழ் செல்வமே, நிறைவான குணம் கொண்டே அருளெல்லவே. நெடுங்காலமாய் வணங்காமுடி நெடுங்காலமாய் வணங்காமுடி இளைஞர்களை முகம் காண இல்லாது யாரமில்ல ஒளியான வெல்வானீரே மகிழ்வே. தலைவா தவ புதல்வா வருகவே உந்தன் தாமரை நான் பணிந்து வாழ்கவே. உருவில் குரல் நீங்கே, அறிவில் மழை நீங்கே, கருணை முகில் நீங்கே, கந்தனை தமிழ் நீங்கே. உருவில் குரல் நீங்கே, அறிவில் மழை நீங்கே, கருணை முகில் நீங்கே, கந்தனை தமிழ் நீங்கே. அழிகடல் எழுதி குதித்து, அர்த்தம இலக்கணம் படித்து, மலையின் நாவில் அழித்து, பாதாவையின் நாவில் முடித்து, அலைகடல் எழுதி குவித்து, அர்த்தம இலக்கணம் படித்து, மலையின் நாவில் அழித்து, பாதாவையின் நாவில் முடித்து, மாணவ புகழும் மையில் காக்கும் காசையில் பிறகு காசையில் கலகம் கலகம் ஞானமதாம் அன்னையில் கலகம் தலைவா தவ புதல்வா வருகவே உந்தன் தாமரை நான் பணிந்து வாழ்கவே. எங்கள் அனைவருக்கும் நல்ல ஆசைகளை கொடுக்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் சுவாமி. மாதக்கிதம் கவி மாதக்கு சாலவனுக்கும் குருநாதற்கு நீதியோட ஆச்சாரம் உண்மை நீந்தருக்கு பொது வாசகம் பொய்க்கு பொய் கோலுக்கு கோல் அறிவடா கிரட்டி அறிவடையோ ஆன்மீக சபைக்கு மந்திரமும் தேவம் மருந்தும் குரு அருளும் தந்திரமும் ஞானமும் தருமுறையும் மேதினியில் உண்டு என்பாக்கு உண்டு இல்லை என்பாக்கு இல்லை என்ப கிழங்க வணங்குவதற்கு ஒரு வாழ்த்து. அருமையான அண்ணன், அருமையான தோழி, சிறப்பான விதம் சிறப்பான இடத்திற்கு தகுந்தாற்போல் சிறப்பானவர்களை அனுப்பி வைத்திருப்பார்கள் என்று எதிர்பார்த்து வணங்கியதற்கு ஒரு வாழ்த்து என்றாலே பக்குவம் தவறாத பதமான வாழ்த்து ஒப்புடன் நீ வாழ்கவே அம்மா ஒப்புடன் நீ வாழ்கவே. வள்ளி, 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 வள்ளி. பக்குவம் தவறாத பதமான வாழ்த்து ஒப்புடன் நீ வாழ்கவே அம்மா ஒப்புடன் நீ வாழ்கவே. குறத்தினிடம் போற்றும் குணமகளே என்ற
குறிஞ்சி கொட்டவனை குலக்கொடியை நீ வாழ்க, குலம் வாழ்க, கொட்டம் வாழ்க மகளே. உமையிடத்திலே உண்மை பற்றி உன்னிடத்தில் ஒரு செல்வங்கள் கேட்கலாம் என்று நினைக்கிறேன். கேட்கலாமா? வெச்சங்குபை நீங்கிடவா வெண்பவர பாதை இச்சையனோட ஜென்மம் எடுக்கவா மச்சா கூர்மா கோலா சிங்கா வாமா ராமா 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 கோபாலா மாமா என்ற பிறந்தாமனின் புகழை அனுதினமா பாடிக்கொண்டிருக்கக்கூடிய தாங்கள் எங்கள் இடத்திற்கு வந்தது இரட்டிப்பு மகிழ்ச்சி அளிக்கிறது சுவாமி. உங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கட்டுகை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்துரைத்த குரல் என்றும் அணுவை துளைத்து ஏழு கடலை புகட்டி குறுகத்துரைத்த குரல் என்றும் அவையும் இடைக்காடனும் ஐயன் திருவள்ளுவரின் வாய்மொழிக்கிணங்க 1.25 அடியிலே 7 சீரிலே அவனை திருக்குறளுக்கு மெருகூட்டியது போல் தாங்களும் இந்த சிறிய பெண்ணுக்கு நல்ல புகழை சேர்க்க வேண்டும் என்று என் கரம் குப்பி சிறந்தாழ்த்து கேட்டுக்கொள்கிறேன். கேங்க சுவாமி. பாண்டிய நாடு முத்துடைத்து, சோழ நாடு சோறுடைத்து, சேர நாடு வேலம் உடைத்து, தொண்டை நாடு சான்றோர்கள் உடைத்து, அப்படின்னா என்னம்மா? மெத்த படித்தவர்கள் அறிவாளிகள் இருக்கக்கூடிய நாடு எங்க நாடு. அப்ப மற்ற நாட்டுல எல்லாம் முட்டாளா இருக்காங்க, உங்க நாட்டுல மட்டும் அறிவாளி இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னேன். இல்ல, நீங்க சொல்ற பார்த்தா மெத்த படித்தவர்களும் அறிவாளிகளும் இருக்கக்கூடிய எல்லா நாடு. நாட்டுலயுமே அறிவாளி இருக்காங்க, எங்க நாட்டுல கொஞ்சம் அதிகமா இருக்காங்க. ஓஹோ. அப்படின்னா உங்க நாடு எந்த நாட்டுல இருந்து பிரிக்கப்பட்ட நாடு? சோழ நாட்டுல இருந்து. எத்தனை காதபுரம்? 20 காதபுரம். ஒரு காதபுரம் என்பது 10 மைல். 20 காதபுரம் 200 மைல். அப்படித்தானே?